டியர் குட்டீஸ், சாய்ராம், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சுவாமியோட கிரேஸ்னால நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் விஷ் பண்ணுறோம். சுவாமிக்கிட்ட ப்ரே பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம சின்ன கதா செக்ஷனில் இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் அது? இப்போது நம்ம லைஃப்பில் நமக்கு நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. ஏன் அப்படி நடக்குது? நம்ம வீட்டு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் நல்லதை நினச்சா நல்லதே நடக்கும், ஆனால் கெட்டதை நினச்சா கெட்டதே நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மையா? ஆமாம், 100க்கு 100 உண்மைன்னு சுவாமி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம தாட்ஸ், அதாவது எண்ணங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு பியூட்டிஃபுல்லாக ஒரு சின்ன கதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார் சுவாமி. கதை கேட்க ரெடியா? ஒரு சின்ன கதை. ஒரு சமயம் கிருஷ்ணர் தர்மராஜாவை கூப்பிட்டு, தர்மஜா, நீ ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். நம்ம நாட்டில் ரொம்ப கெட்டவங்க, பேட் பீப்புள் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்படியே செய்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார் தர்மர். கொஞ்ச நேரம் கழித்து கிருஷ்ணர் துரியோதனனை கூப்பிட்டார். துரியோதனா, நீ ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை பண்ணணும். நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, வெரி குட் பீப்புள் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப சிம்பிளான வேலையாச்சே கிருஷ்ணா, இப்போவே நீ சொன்ன வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னான் துரியோதனன். கிருஷ்ணர் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த உடனே தர்மர் ஒரு டைரக்ஷன்லையும் துரியோதனன் இன்னொரு டைரக்ஷன்லையும் கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் கெட்டவங்களை தேட ஆரம்பிச்சிட்டாரு, இன்னொருத்தர் நல்லவங்களை தேட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி கொஞ்சம் காலம் ஆச்சு. வேலையை முடிச்சுட்டு வந்த தர்மர் நேராக கிருஷ்ணர்கிட்ட போனார். கிருஷ்ணரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு, ஓ கிருஷ்ணா, நம்ம நாடு முழுக்க யாராவது கெட்டவங்க, பேட் பீப்புள் இருக்காங்களான்னு நான் நல்லா தேடி தேடி பார்த்துட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஆளுங்க எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியலை. நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே புனிதமானவங்க, நல்ல குணம் கொண்டவங்க, ரொம்ப நல்ல நடத்தை கொண்டவங்க. கெட்டவங்க யாருமே என் கண்ணுக்கு தெரியலையே, என்னால் கண்டுபிடிக்கவும் முடியலையே. ஐ ஆம் சாரி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் தர்மர். ஓகே, நோ ப்ராப்ளம் தர்மஜா, நீ போயிட்டு வான்னு சொன்னார் கிருஷ்ணர். கொஞ்ச நேரத்திலேயே துரியோதனன் கிருஷ்ணரை பார்க்க வந்தான். கிருஷ்ணரை பார்த்துட்டு, ஓ கிருஷ்ணா, நீ சொன்ன மாதிரி நாடு முழுக்க திரிஞ்சு நல்லா அலசி பார்த்துட்டேன். எங்கே பார்த்தாலும் கெட்டவங்க தான், ஒன்லி கெட்டவங்க தான் நிறைஞ்சு இருக்காங்க. எங்கேயாவது புனிதமானவனா, நல்ல குணம் கொண்டவனா, நல்ல நடத்தை இருக்கிறவனா ஒருத்தனாவது இருப்பானான்னு பார்த்தா ஒருத்தன் கூட கண்ணுக்கு தென்படலைன்னு சொன்னான் துரியோதனன். ஓ அப்படியா துரியோதனா, யத் பாவம் தத் பவதி, நம்ம எண்ணம் எப்படியோ அப்படியே தான் பார்க்குறதெல்லாம் இருக்கும். ஓகே, நீ போயிட்டு வான்னு சிரிச்சிட்டே சொன்னார் கிருஷ்ணர். துரியோதனன் இப்படிப்பட்டவன்னா, அவனோட பார்வை, அவனோட மனசு, அவனோட தாட்ஸ், அவனோட பேச்சு, அவனோட நடத்தை எல்லாமே கெட்டதாகவே இருந்தது. கொஞ்சம் கூட நல்லதுங்கிறதே அவன்கிட்ட இல்லை. அதனால தான் அவனுக்கு யாரை பார்த்தாலும் கெட்டவங்களாகவே தெரிஞ்சாங்க. இது எப்படின்னா, நாம் எந்த கலர் கண்ணாடி போட்டுக்கிறோமோ அதே கலரில் தானே எல்லாம் தெரியும். அப்படித்தான் துரியோதனனும். ஸோ கெட்டவங்களா இருந்தால் அவங்க பார்க்குறது எல்லாம் கெட்டதாகவே தெரியும். துரியோதனன் பரமதுஷ்டன், ரொம்ப கெட்டவன், வெரி பேட் பர்சன். ஆனால் தர்மராஜாவோ சாதுவானவர், நல்லவர், ரொம்ப நல்ல நடத்தை கொண்டவர், நல்ல குணம் கொண்டவர். அவர் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே தர்மம்தான். அதனால தான் தர்மராஜா இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் தர்மா, தர்மத்தின் மொத்தம் உருவமாகவே இருந்தார். அவர் அப்படி இருந்ததுனால தான் அவருக்கு எல்லாருமே நல்லவங்களாக தெரிஞ்சாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? தர்மர் நல்லதையே பார்க்குறதுக்கும் துரியோதனன் கெட்டதையே பார்க்குறதுக்கும் என்ன காரணம்? தாட்ஸ், அதாவது எண்ணங்கள் தான் முக்கியமான காரணம். ஸோ டியர் குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளோட லேர்னிங்
என்னவா இருக்கணும்? நாம் நினைக்கிறது, பார்க்கறது, செய்யறது, பேசுறது எல்லாமே நல்லதாகவே இருக்கணும்னா நம்ம தாட்ஸ், அதாவது எண்ணங்கள் ரொம்ப நல்லதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தாட்ஸ் நல்லா இருக்கணும்னா சுவாமி சொன்ன see no evil, do no evil, speak no evil அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணினாலே போகிறோம். நாம் எப்போவுமே குட் சில்ட்ரனாக இருப்போம், சுவாமிக்கும் பிடிச்ச சில்ட்ரனாக இருப்போம். ஆல் த வெரி பெஸ்ட். காட் பிளெஸ். ஜெய் சாய்ராம்.